தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவருக்கு வாக்குரிமை கொடுத்தால் அது இன்னொரு ஹிந்தி பேசும் மாநிலமாக மாறி பாஜகவின் வாக்குகளாக மாறும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்தை தாம் வரவேற்பதாகவும் கூறினார். சரி, அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். இது திருத்துறதுன்னா எங்கே இருந்தாலும் அவர் 3 மாதம் தங்கி இருந்தாருன்னா, அவர் குடும்பம் இருந்தால் அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடலான்னா, நீ 6 லட்சம் இப்போ 1.5 கோடி பேர் இங்கே வந்திருக்கான் வட இந்தியன், அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவ. பீகாரில் வெளியேறினாலும் 60-70 லட்சம் பேர் எல்லாம் இங்கே இருக்கான். அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு ஹிந்தி பேசுகிற மாநிலமாக மாறும். அவன் ஒரே மொழியில் ஒன்றா நின்றுவான், ஹிந்தின்னு ஒன்றா நின்றுவான். அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸு. உங்களுக்கு சத்தியம் பண்ணி அண்ணன் சொல்றேன், காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது. நான் இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும், வா இரு வேலை செய்ய, வாக்க அங்க போய் செலுத்தி.